ஹாய் வாங்குங்க, பெஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு கோதுமை மாவை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளரு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 2.5 ஸ்பூனு கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு, 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா நல்லா ஜலிச்சுக்கலாங்க கட்டி இல்லாம. அதுக்கு 2 ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கிடுவோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவு பவுடர் சுகரையும் போட்டுப்போம். கொஞ்சம் விதவிதப்பான 1/2 டம்ளர் பாலையும் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. அந்த இதெல்லாம் பட்டர்லாம் நல்லா மெலிட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த வீட் ஃப்ளோர் அந்த பவுடர்லாம் இதில் கலக்கிட்டு கட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் மறுபடியும் சேர்த்து, நம்ம தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், எடுத்து ஊற்றும் போது மடிப்பாக விழணும். அந்த கண்டென்சில் கொஞ்சமாக நட்ஸு, உங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ டூட்டி ஃப்ரூட்டி என்ன வேணுமோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றிட்டு கலக்கி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்ற போகிறாங்க. அதுக்கு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் ஆயில் இல்லை நெய் ஏதாவது நல்லா தடவிட்டு அதுக்கு 1/2 கரண்டி ஊற்றிங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு 2 தட்டு தட்டி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதையும் தூக்கி வச்சு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல பஞ்சு போல் இட்லி கேக்கு ரெடி ஆகிடுங்க. எல்லா பிள்ளைகளும் விரும்பி கேக்க சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேவா? பாய்.